Tomorrow is chasing new adventures and following them everywhere. Fly Emirates. Hello, tomorrow. வறுமையின் பிடியிலும் திறமையை மாத்திரமே பிரதானமாக கொண்டு சாதிக்க துடிக்கும் பலர் நம் நாட்டில் இருக்கவே செய்கின்றனர். அவ்வாறான ஒரு வீரர் தொடர்பான தகவலை ஸ்போர்ட்ஸ் ஃபர்ஸ்ட் என்று கொண்டு வருகின்றது. ராசிக் முகமது ஜரீஸ் பரிதிவட்டம் எறிதலில் புத்தளம் மாவட்டத்தில் உள்ள ஆற்றல் மிகு வீரர் ஆவார். புத்தளம் கல்வி வலயத்துக்குட்பட்ட திகழி முஸ்லிம் மகா வித்தியாலயத்தில் உயர்தரத்தில் கல்வி பயிலும் இவர் மாகாண மட்டம் வரை தனது திறமையை வெளிப்படுத்தியுள்ளார். கற்பிட்டி கோட்டம், புத்தளம் வலயம் மற்றும் வடமேல் மாகாணம் ஆகிய மட்டங்களில் பரிதிவட்டம் எறிதலில் பதக்கங்களை சுவீகரித்தமை ஜரீஸின் அதிசிறந்த வெற்றிகளாகும். பொருளாதார பிரச்சினை காரணமாக பல தடவைகள் மாகாண போட்டிகளுக்கு முதலிடம் பெற்றும் அகில இலங்கை போட்டியில பங்கு பெற முடியாத ஒரு நிலை காணப்படுது. போக்குவரத்து பிரச்சனைகள் மற்றும் விளையாட்டுக்கு தேவையான சூழலை பெற்றுக்கொள்ளக்கூடிய வசதிகள் கூட எங்களிடத்தில் இல்லாத. தேசிய தரத்துக்கு உயர்ந்து சர்வதேச ரீதியில் திறமையை வெளிப்படுத்த வேண்டும் என்பதுவே இந்த வீரரின் லட்சிய கனவாக உள்ளது. எனினும் விவசாயத்தை வாழ்வாதாரமாக கொண்ட இவரது குடும்பத்தினரால் இவரை அந்த நிலைக்கு அழைத்துச் செல்ல முடியுமா என்ற கவலை முட்டுக்கட்டையாக உள்ளது. நாங்கள் கூலி வேலை தான் செஞ்சிருக்கிறோம். ஒரு கிழமையில 2 நாள் 3 நாள் வேலை கிடைக்குது. மற்ற நாளை சும்மா தான் இருக்கிறோம். கஷ்டத்தால் எதுவுமே செஞ்சுக்கலாத நிலைமையில் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். ஜரீஸுக்கு சிறந்த உந்து சக்தி அளிக்கப்பட்டால் அவரை சர்வதேச தரம் வாய்ந்த வீரராக உயர்த்த முடியும் என்பதுதான் அவரது பயிற்றுனரான MM முசமிலின் கருத்தாகும். இவர் தட்டெறிதல் நிகழ்ச்சியில் பிரபலியமான ஒரு வீரராக இந்த வலயத்தில் காணப்படுறார். அவருடைய வறுமை காரணமாக இவருக்கு தேசிய ரீதியில் பங்கு பெற்று முதலிடம் பெற முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார். இன்னும் பல வெற்றிகளை ஈட்ட வேண்டும், தாம் பிறந்த மண்ணுக்கு பெருமை சேர்க்க வேண்டும், இவைதான் இந்த வீரருக்குள்ள எதிர்பார்ப்பு. எதிர்வருகிற காலங்களில் அகில இலங்கை போட்டியிலையும் பங்கு பெற்றதுக்கான ஒரு எதிர்பார்ப்புடன் நான் இருக்கிறேன். வறுமையில் திறமையை வெளிப்படுத்திய இவர் போன்ற பல வீரர்கள் நம் நாட்டு விளையாட்டுத் துறையில் அரிய பொக்கிஷங்களாக உருவெடுத்துள்ளனர் என்பது இதுவரை பதிவான வரலாறாகும். அந்த வகையில் இந்த வீரருக்கும் சிறந்த ஆக்கமும் ஊக்கமும் அளிக்கப்பட்டால் பரிதிவட்டம் எறிதலில் தரம் வாய்ந்த ஒரு வீரரை நமது சமூகத்தில் உருவாக்க முடியும் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை.